ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் ஒரு ரொம்பவே சுவையான மொறுமொறு ஸ்நாக்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறோம். அதுதான் கோவா உருண்டை பொரியல். இந்த ரெசிபி செய்ய சுலபம்தான். சுவை மட்டும் ஹோட்டல் லெவல். வாங்க உடனே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் 1/2 கிலோகிராம் கோவாவை இப்படி கரட் ஸ்க்ரேப்பரில் வச்சு ஸ்க்ரேப் பண்ணுவோம். நாங்கள் கத்தியால் வெட்டினோம்னு சொன்னால் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துடும், எங்களுக்கு உருண்டையாக பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்க்ரேப் பண்ணின கோவாவுக்கு தண்ணிக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு கலக்கி போட்டு அந்த ஸ்க்ரேப் பண்ணின கோவாவை போட்டு நல்லா கழுவி எடுப்பேன். அதை நாங்கள் 2 தண்ணியில் கழுவி போட்டு இப்படியே புளிஞ்சு பரவி ஒரு கால் போடுவோம். நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவேன். வெட்டின வெங்காயத்தை ஒரு டிஷ்ஷுக்கு அள்ளி வச்சு போட்டு இப்போ ஒரு பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டா வெட்டுவேன். இப்போ நாங்கள் 10 பல்லு பூண்டு எடுத்து உரிச்சு போட்டு அதை நாங்கள் உரலுக்குள்ள போட்டு அறுவல் நுறுவலா இடிச்சு எடுப்போம். இதுதான் நாங்கள் வெட்டின பூண்டு. இது வெட்டின வெங்காயம். இது நாங்கள் வெட்டின ஒரு குடமிளகாய். இதுதான் நாங்கள் இடித்த பூண்டு. கோதுமமா, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள். மொறுமொறு கோவா உருண்டை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் இவ்வளவும் தான். கோவா உருண்டை பொரியல் செய்ய எல்லா பொருளும் ரெடி. இப்போ நாங்கள் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ துருவின கோவாவுக்குள்ள 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுவோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமாவும் இடித்த பூண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி செத்தல் தூளும் போடுவோம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ அதை நல்லா வடிவாக கையால் பிசைவோம். ஏன்னு சொன்னால் கோவாவிலே ஈரத்தன்மை இருக்கிறபடியால் நாங்கள் இப்போ உடனடியாக தண்ணி விட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் சாடையாக தண்ணி தெளித்து இப்படி ஆக்கி எடுப்போம். அதை பிறகு சின்ன சின்ன உருண்டையாக ஆக்குவோம். இப்போ தாச்சியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சாக்கு பிறகுதான் நாங்கள் இந்த உருண்டையை போடணும். இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரையும் மெல்லிய பேனில் தான் வச்சு நாங்கள் பொரிச்செடுக்க வேணும். அடிக்கடி கரண்டி போட்டு நாங்கள் அதை கிண்டக்கூடாது. இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே எண்ணெயை வடியை வச்சு போட்டு அப்படியே எடுப்போம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரவிட்டு பொரித்து அள்ளுவோம்.
இந்த மாதிரி கோவா உருண்டையை நாங்க பொரிச்செடுத்தா தான் மொறுமொறுப்பா வரும். சரி, இப்ப நாங்கள் ஒரு பேனை வச்சு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு வெட்டின பூண்டை போட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்ப நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா பொரிய தேவையில்லை. இப்ப நாங்கள் வெட்டி வச்ச குடமிளகாயையும் போட்டு நல்லா கிளறுவோம். இந்த குடமிளகாய் ஒரு நறு கடிபடைக்கலான் ஒட்டு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறுவோம். இப்ப நாங்கள் டொமேட்டோ சாஸ் எடுத்து இதுக்குள்ள விட்டு நல்லா கிளறுவோம். அந்த சாஸ் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விட்டுக்கொள்ளலாம். இப்போ சோயா சாஸ் அதையும் இதுக்குள்ள சேர்த்து நல்லா விட்டு கிளறுவோம். நீங்க சில்லி சாஸ் இருந்தால் கூட இதோட சேர்த்து கொள்ளலாம். இதை நாங்க லோ ஃப்ளேம்ல வச்சுதான் செய்யணும். இப்ப நாங்க பொரிச்சு வச்ச எங்கட கோவா உருண்டையும் போட்டு மெல்லிசா கிளறுவோம். இந்த சோஸ் இதுகள் எல்லாம் இந்த உருண்டையில சேர்றது மாதிரி மெல்லிசா பிரட்டி பிரட்டி விடுவோம். வெங்காய வடை வீடியோ மிஸ் பண்ணினாக்கள் எம்டி தமிழ் குக்கிங் சேனலை பாருங்கோ. இப்ப நாங்கள் எங்கட கோவா உருண்டை பொரியலை பேனிலிருந்து ஒரு ட்ரேக்கு மாத்துவோம். பாருங்கோ எப்படி இருக்கண்டு, அம்மாடி அந்த மாதிரி மூக்க துளைக்குது. இந்த கோவா உருண்டை பொரியல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டுமில்லை, ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டை தான். இதோ ரொம்ப சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் கோவா உருண்டை பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டிலே செய்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான ரெசிபீஸ் பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்டி தமிழ் குக்கிங்.